ஃப்ரைடே வீடியோல நான் என்ன அனாலிசிங் குடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,000 மார்க்கெட்ல பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இல்ல. கேப் அப் ஆர் கேப் டவுன்ல பிரேக் பண்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கு அப்படின்ற போல சொல்லியிருந்தேன். அதேபோல கேப் டவுன்ல மார்க்கெட்டும் பிரேக் ஆச்சு. இன்கேஸ் மார்க்கெட் 25,000 பிரேக் பண்ணுது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டாப் கண்டிப்பா 24,900 தான் இருக்கும். இடையில 950 அத ஸ்டாப் பண்றதுக்கு சான்சஸே இல்ல அப்படின்றது போல சொல்லியிருப்பேன். எக்ஸாக்ட்டா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால் ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் அதையும் ஈஸி டூ பிரேக் ஆயிட்டு மார்க்கெட் டைரக்ட்டா கன்டின்யூ ஆச்சு. நோ மோர் என்ட்ரீஸ். நம்மளுடைய ரெகுலர் எம்டிசி செட்டப் என்ட்ரீஸ் எதுவும் பெரிய அளவுல குடுக்கல. ஒரு சின்ன என்ட்ரி குடுத்திருந்தது. பட் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃப்ரைடேல நான் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி செட்டப் இருந்தா தான் நான் எடுப்பேன். இல்லாட்டி நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல என்ட்ரில ஒரு சின்ன டைவர்ஜென்சி இருந்துச்சு. அதனால நான் என்ட்ரீஸ் எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ, பட் நம்ம ஃப்ரைடே குடுத்திருந்த அனாலிசிங் நல்ல ஒரு கிளீன் மூவ் 25,000 பிரேக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் எக்ஸாக்ட்டா போய் 24,900ல ஸ்டாப். 900 பிரேக் ஆயி நம்ம குடுத்திருந்த அந்த 850ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்துச்சு.